ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கிற ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்துருவோம். என்னடா அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு தீம் பார்க் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு மூவி ஸ்டுடியோஸ் மாதிரியும் இருக்குங்க. இந்த ஜாலிவுட் ஸ்டுடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர் பார்க் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே நம்ம நுழைஞ்சோன்னு எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது. அது ஒரு ஃபுல் ஷாட் பார்க்குறீங்க. அண்ட் இப்போ வந்து இங்கே பாக்ஸ் ஆஃபீஸுக்கு அது வேறு எதுவுங்க, நம்மளுக்கு போய் டிக்கெட் எடுக்கிற அந்த பிளேஸ் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிக்கெட் எடுக்கலாம். நீங்கள் வந்து சம்மருக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபராகவும் போடுறாங்க. ஸோ அந்த போர்டையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, அடுத்து என்னங்க, நேராக உள்ள நுழைய வேண்டியதான். வாங்க நம்மளோட கிளியரன்ஸ் வாங்கிட்டு உள்ளே போவோம். இங்கே நம்ம நுழையும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, மூவி கேரக்டர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க்கை பாருங்கள், அந்த மூவி வால் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு பிரமிப்பூட்டும் விதமாக இருக்குது. கார்ட்டூன்லேருந்து இந்த மூவி ஸ்டார்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம சுற்றி பாருங்கள். நம்ம அஜித், விஜய், மெயினாக நம்ம இவங்க 2 பேரும் சொல்லி ஆகணும்ல. ஸோ ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து அழகாக அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு பெயிண்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வால்ஸில். ஸோ அனைத்து நம்ம திரையுலக உள்ள அனைத்து இந்த ஹீரோக்கள் அண்ட் வந்து எல்லா ஸ்டார்ஸுமே வந்து அழகாக நம்மளுக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாலி லெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ஸுக்காக அந்த ட்ரீஸில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கேண்டிலாம் பாப்பாய் வளர்ந்துட்டு இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் அழகாக இருக்குது. என்ன இருந்தாலும் இவங்களோட செட் வந்து அடிச்சிக்க முடியாதுங்க. ஏன்னா மூவி ஸ்டுடியோஸ்னு ஸ்டார்டிங்லேயே நம்ம இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்லேயே போனால் கூட ஒரு ப்ளே த்ரூவாக இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் கூட செட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வெறும் இந்த மூவி ஸ்டுடியோஸ் இந்த செட் மட்டும் பிரமிப்பு காட்டாமல் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக, அதாவது இந்த கிட்ஸை கவர் பண்ணுற விதமாக மட்டும் இல்லாமல் வந்து இந்த ப்ளே த்ரூ இருக்கிற இடங்களாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கும் வந்து இது ஒரு விஷுவல் ஃபீஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். எனி பயபிள் எனிதிங், அதே மாதிரி கிட்ஸுக்கான இருக்கிற அந்த பிளேசஸ் இருக்கிற இது. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப அழகான விஷயமாகவும் இருக்குது. அதை நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நம்ம பீப்புளுக்கெலாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மியூசியம். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ அழகான எக்ஸிபிட்லாம் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். நீங்கள் வந்து இந்த ட்ரைபல் மியூசியம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பழங்குடியினர் அந்த அழகு எல்லாமே வந்து அந்த டைமில் உள்ளது. ப்ளஸ் வந்து இப்போவும் பழங்குடியினர் நிறைய பேர் வந்து அவங்களோட கிராஃப்ட்ஸே தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்பன் கிராஃப்ட்ஸ் அந்த எல்லாமே அவங்களோட யூஸ் பண்ண நெசசிட்டியாக இருக்கிற அது எல்லாமே கிராஃப்ட்ஸ் அண்ட் அவங்களோட டைப்பான அந்த உடைகள் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அந்த வாழ்ந்த இடங்கள் டைப். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரைபல் எக்ஸிபிட்டாக ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொமான்சியா அப்படின்ற பிளேஸ்க்கு நம்ம வரோம். ஸோ இந்த எக்ஸிபிட்டும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த செட்டு எவ்வளோ கிராண்டாக போட்டுறாங்க பாருங்கள். நீங்கள் நிஜமாலே ஒரு டிப்பிக்கலான ஒரு அந்த ரோம் டைப் செட்டுக்குள்ளே நுழையிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் பீப்பிள் எக்கச்சக்க பேர் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். சும்மா நம்ம பாய் வார்த்தையாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாகவும் எவ்வளோ அழகாகவும் அந்த செட் வந்து போட்டுருக்காங்க. ஸோ எவ்ரி திங் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட்டிவாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இங்கே வந்து அவங்களோட அந்த குரூப்போட அந்த அந்த டான்ஸ், அவங்களோட அந்த கலை இதெல்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ இதையும் வந்து பீப்புள் பார்க்க நம்ம எல்லாருமே சுற்றி உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கான சப்போர்ட்டாகவும் இந்த வீடியோ மெயினாகவும் இருக்கணும். ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து நேராக போய் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. இது நான் வந்து கம்பேரிஷன் மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்க வேணாம். பட் வந்து சீரியஸாக ஒரு டிஸ்னிலேண்டுக்கு இது பண்ணுற மாதிரி நம்ம சொல்லாங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன், அப்படி டிஸ்னிலேண்ட் வந்து ரொம்ப பெரிய தான். அதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வியூவர்ஸ்க்காக vlog நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். இந்த இடமும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து நம்மளுக்காக அந்த அவங்களோட அந்த கலை அழகை வந்து நம்மளுக்காக காட்டுறாங்க. நம்ம முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் டிஸ்னிலேண்ட்லேயும் பண்ணுவாங்க. நீங்களும் எல்லாருமே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்களும் பார்த்துருக்கோம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணுற மாதிரின்னு சொல்லலை நான். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு அழகும் இருக்குது இவங்ககிட்டே அப்படின்ற நான். இதனோட அது ஏதோ அவார்ட் செரிமனி மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் செட்டு வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் நிஜத்தில் உள்ள மாதிரி. ஸோ சூப்பராக இது வந்து ஒரு விஷுவல் ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ இதே நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான சின்ன ஒரு ப்ளே ஹால். இங்கே வந்து நம்ம குட்டீஸ் வந்து விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துட்ருக்கீங்க. மெயினாக சொல்லணும்னா எந்த இடமே வந்து பிளாங்காக இல்லைங்க, ஒரு மாதிரி போரிங் இதாகவே இல்லை. எல்லா இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு எக்ஸிபிட், ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட், ஏதாச்சும் ஒன்று அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம், மட்டும் நீங்கள் பார்த்தே வந்து இந்த ஒரு பிரமிப்பை நீங்கள் ரசிக்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்ட்டு இந்த ஒரு அழகான ஒரு கோஸ்டர். ஸோ இதுலேயும் வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. ஸோ அதையும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் வேர்ல்ட் அப்படின்னா என்ன திட்டப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைனோசர் இதுதான் வரும், நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த கோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லோவாக வந்து நம்மளுக்கு இந்த டைனோசர் பார்க்கே அப்படியே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸிபிட்டாக நம்மளுக்கு வந்து போகிறவள்ள காட்டுது. ஸோ இதுவும் ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதையும் பார்த்துட்ருக்கீங்க. We are entering the area of Pioneers now. What's that? I don't get. What's that? I don't accept this. Oh no! How to go back? We're stuck here.
எனக்கு இந்த கோஸ்டர் மட்டும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அந்த டைனோசர் பார்க் மாதிரி இருக்கிற இந்த லுக் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிப்பிக்கலாக அந்த நம்ம டிவியில் பார்த்துருவோம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அவங்க டூரிங்லாம் பார்த்துருப்பீங்க. அண்டு அங்கே உள்ள அந்த எப்பிக்கான அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு மாதிரி மொக்கையாக இங்கே இருக்கிற குவாலிட்டி அப்படின்ற மாதிரிலாம் யாரும் கலாய்க்க மாதிரிலாம் இல்லாமல் நிஜமாலே ரொம்ப அழகாக அந்த வேர்த்துக்கு ஓகேவா அவங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி ஒன்றுனா போய் பார்ப்போம். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டுடியோக்குள்ளே நுழைய போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் தி அன்சிங்கபிள். ஸோ டைட்டானிக் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் உள்ள என்னென்னலாம் நீங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரு எக்ஸிபிட்டாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்த ஷிப்போட எக்ஸிபிட் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆங்கர் இருக்கிறது, அந்த பிக்சர் எக்ஸிபிட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது நம்ம அந்த நினைவூட்டக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்குது. அந்த என்ஜினில் இருக்கிற அந்த பெரிய அந்த ஃபேன் அதோட எக்ஸிபிட். ஸோ எல்லாமே அந்த அதான் கம்ப்ளீட்டாக ஒரு மூவி ஸ்டுடியோ ஒரு எக்ஸிபிட் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிஜமாலே இதெல்லாம் நம்மளுக்கு அந்த மெமரியை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்கன் ஷிப்பை காட்டுற மாதிரியும் அதில் உள்ள பொருட்கள்லாம் நம்ம ஓஷன் கடையில் இப்போவும் ஸ்கேட்டர் ஆகிருக்கு. யாரும் அதை வெளில எடுக்க முடியாமல் இருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் எக்ஸிபிட்டை வந்து நம்மளுக்கு இப்போ அங்கே எப்படி நம்மளால் போய் பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக காட்டுறாங்க. அண்ட் அப்போ உள்ள அந்த டைட்டானிக்கில் இருக்கிற அந்த ரூம்ஸ், அந்த கம்ப்ளீட் அந்த ஹால்வே, அந்த ஷிப்புக்குள்ளே இருந்த அதுக்கான ஒரு ஐடியாவையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். இப்படி தான் இருந்திருக்கு, இப்படி தான் அந்த டைமில் இருந்திருக்கு. அந்த என்ஜின் ரூம் எவ்ரிதிங். அப்புறம் வந்து அந்த மெயின் அந்த 2-way ஸ்டே கேஸ் இருக்கும் பாருங்கள். நம்ம படத்துலலாம் பார்த்துருவோம் அந்த ஜாக்கும் ரோஸும் மீட் பண்ணுறாங்க அந்த இது. ஸோ அதை வந்து நம்மளும் வந்து அதே மாதிரி ஆங்கிளில் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட அதே அந்த லுக் வந்து இங்கேயும் நம்மளுக்கு தெரிய வருது நம்ம அந்த வியூ பார்க்கும்போதே. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க சீரியஸாக. ஓகேங்க, இப்போ நம்ம அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ த்ரில் ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தேவையான ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. குட்டீஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. ஸோ அதையும் ஒன்றா போய் பார்ப்போமாங்க. இப்போ நம்ம சாம்பா பலூனில் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு காமான ஒரு ரைடு. இந்த ரைட் நல்லா சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஹியூமன் கைரோஸ்கோப் அப்படின்றது சீரியஸாக வந்து கம்ப்ளீட் ஜீரோ கிராவிட்டி. நீங்கள் ஸ்பேஸில் இருந்து அப்படியே உங்களை இந்த ஜீரோ கிராவிட்டியில் புஷ் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும், சுத்தமாக எங்கேயுமே ஒரு டச் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ரொட்டேஷன்லேயே இருப்போங்க பாருங்கள். நம்ம அந்த ஃபீல் கண்டிப்பாகவே தருவாங்க. சீரியஸாகவே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கோங்க. இந்த ரைடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. பார்த்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சங்க காலத்துலேருந்து கற்காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட தீம் பார்க்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த டேஷிங் காராக தான் இருக்கும். ஸோ இதுவும் அப்படியே பார்க்கலாம்.
அதே மாதிரி ரைட்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப குவாலிட்டியான ரைட்ஸாகவே இருக்குது. வெறும் மூவி ஸ்டுடியோஸ்லாம் மட்டும் நம்மளுக்கு காமிச்சு அட்ராக்ட் பண்ணி கவுத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். ரைட்ஸும் நல்லாவே எப்பிக்காகவே இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஸ்டுடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வேர்த்தாக இருக்கிறது. ஸோ ஒரு ரைடை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே குவாலிட்டி ரைட்ஸ், அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரைட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்க்ரீமர். ஆக்சுவலாக இது வந்து எவ்வளோ ஹைட்டான பொசிஷனில் நம்மளை வந்து சஸ்பெண்ட் பண்ணி தொங்க விட்ருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது அவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும்போது சீரியஸாகவே ஒரு ஸ்கையில் நம்ம ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நம்ம கராசோலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ரைடை பற்றி பெருசாக சொல்லணுன்ட்டு இல்லை, இது வந்து குட்டீஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு காமான ரைட் மாதிரி போகலாம். இப்போ நம்ம இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த கேபிள் ரைட் பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து எப்படின்னா நம்ம ஹேங் பண்ணி அந்த போகிற மாதிரி பாயிண்ட் லான்ச்சர் டைப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைக்கிள் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டுங்க. கீழேருந்து எவ்வளோ தூரம் அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்லிங் தூக்கி அடிக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே இது நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது எப்படி உயிரை கொடுத்து கற்றுனாங்கன்னு நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ இதே நீங்கள் கண்டிப்பாக நேரில் செக் அவுட் பண்ணோம். இப்போ நம்ம த்ரில் ஐலாண்டை விட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஜாலி ஐலாண்டு இன்னொரு ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். ஆக மொத்தத்தில் ஐலாண்டுமா குதிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஜாலி ஐலாண்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் சம்மந்தப்பட்டதுங்க. ஸோ இங்கே இந்த மூவி ஸ்டுடியோஸ்ன்ற மாதிரி நம்ம காமிச்சாங்க. ஸோ வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செட் டிக்கெட்லாம் போட்டுருவாங்க, எதிர்பார்க்கணும்ல, அதே மாதிரி உள்ள நினைச்சோன்னு செட்டு போட்டுருவாங்க. ஒரு ஷிப் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஓஷன் லுக்கில் நம்ம எல்லாருமே வந்து அந்த ஓஷன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஃபீலிங். ஸோ பார்ப்போம் அதையும் ஒன்றுன்னா. அடுத்து நம்ம ரெயின் டான்ஸ் போக போகிறோங்க. ரெயின் டான்ஸில் ஒன்று சிம்பிளாக நம்ம இப்படி மட்டும் சொல்லாமல் நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். இது நம்ம வாட்டர் தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வாட்டர் பார்ட்டின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம இந்த வாட்டர் சம்மந்தப்பட்ட பார்க்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்கிறது தான், இங்கே வந்து வாட்டர் வந்து க்ளீனாக தான் இருக்குது. எவ்ரி திங் இஸ் ஸோ சேஃப். எல்லா பீப்புள் எப்போதுமே வந்து கண்காணிப்பில் தான் இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்லைட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இருக்குது. பெரிய ஸ்லைட்ஸும் இருக்குது. ஸோ அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதே நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்லைட்ஸுக்கு வந்துட்டோம். மெயினாக இந்த வாட்டர் இதனாலே நம்மளுக்கு வந்து ஸ்லைட்ஸை கவர் பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்லைட்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போது. அண்ட் இந்த சைட் நம்ம வந்துடுவாங்க சிக்னேச்சர் ஸ்லைடு. இது ஆக்சுவலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட் ட்ராப் பண்ணுவாங்க மேலே இருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ ஃபாலு, அதில் அப்படியே ஸ்லைடாக கீழே போகிற மாதிரி. ஸோ அதையும் பார்க்குறீங்க. அப்படியே கேமரா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே முக்கால்வாசி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா தான் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, அப்படியே வாட்டர்லாம் ட்ரை அவுட் பண்ணிட்டு மாதிரி நம்ம வேறு க்ளவுட்ஸ்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வெளில வந்திருக்கோம். இப்போ நம்ம போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து மினியேச்சர் சிட்டி. ஸோ இங்கே என்னென்ன மினியேச்சர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எக்ஸிபிட் கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ அட்ராக்டிவான கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது அந்த மினியேச்சர் கார்டன் சிட்டி. ஸோ இதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னென்னலாம் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம்.
ஒரு 4 கலர்ஃபுல்லான அந்த ஹெட் இருக்கிற அந்த கரடி குட்டீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இது என்னென்னு உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா? உங்கள் நிறைய ஒரு சில 90s கிட்ஸ்க்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கலாம். ஆக்சுவலி இப்போ உள்ள கிட்ஸ் கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியலனா நான் சொல்கிறேன், மெயினாக ஏன் அதை பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன்னா, இது எல்லாமே நம்மளோட அந்த சைல்ட்ஹுட்டில் நம்ம கூட வந்த மாதிரி. அது வந்து டெலிடபீஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஷோஸ் உங்கள் யாருக்காச்சும் தெரியலனா கூட போய் பாருங்கள். இப்போ நம்ம ட்வைலைட் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. என்னடா ட்வைலைட் ட்ரீம்ஸ் புதுசாக காட்டுறியா? ஸ்டார்டிங்லேயே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக வீடியோ ஆரம்பத்தில் வந்து நம்ம இந்த இடத்துலயே தான் வருவோம். பட் என்ன ஒன்றா, இந்த டைம் லைனில் இப்போ வரும்போது நம்ம லைட்லாம் ஃபேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ மார்னிங்கில் கம்ப்ளீட்டாக போய் இப்போ நைட் வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த டைமில் இந்த இடம் எவ்வளோ பிரம்மி பூட்டம் விதமாக அந்த லைட் செட்டப்ஸ், அந்த லைட் ஷோஸ்னே வச்சுக்கலாம். அந்த லேசர் பீம்ஸ், அந்த கலர்ஃபுல்லான அந்த பீம் ஆஃப் லைட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு விஷுவல் ஃபீஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே நின்று இது வந்து ஒரு ஆச்சரியமாகவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க இப்போ. பட் இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. வீடியோவை விட 100 மடங்கு அழகாக இருக்குது இந்த இடம் நேரில் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வழக்கம் போல் எல்லா வீடியோலும் சொல்கிற அதே டைலாக் எனக்கே சலிச்சு போச்சுங்க. பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மெயினான விஷயம், இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்டூடியோ மாதிரி மட்டும் சொல்ல முடியாமல், அதேமாதிரி இது ஒரு அட்வென்ச்சர் பார்க்குன்னு மட்டும் சொல்ல முடியாமல், எல்லாமே கலந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் என்கேஜிங்கான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த இடத்த. எல்லாருமே வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.